பாருங்க. இந்த இயற்கையெல்லாம் பார்த்திங்கன்னா, எவ்வளோ அழகா இருக்குது. இந்த பலா மரம் பாருங்கள், எப்படி பழம் போட்டிருக்குது. மரங்கள் பார்த்திங்கன்னா, அந்த பக்கம் பூக்கள் பார்த்திங்கன்னா, எல்லாமே அழகாக இருக்குது. இந்த இயற்கை பார்த்திங்கன்னா, இயற்கை வந்து எப்போவுமே ரொம்ப அழகு தான். ஆனால் பார்த்திங்கன்னா, இந்த பூச்செடிகள், இந்த மரம், அந்த தென்னை மரம் கூட எவ்வளோ மனிதனுக்காக எவ்வளோ காய்கள் போடுது. எவ்வளோ வெயில் அடித்தாலும் அது வந்து பூமியிலேருந்து நீரை எடுத்து நமக்கு இயற்கையை கொடுக்குது. ஆனால் மனுஷனுடைய மனம் மட்டும் எவ்வளோ கரை பிடிச்சிருக்குது பார்த்திங்களா. அன்றைக்கி ஒருத்தர் பார்க்குறேன், அவன் நல்ல குணம், நல்ல மனுஷன்தான், நல்ல ஒரு அறிவுள்ளவன், வாலிபன். சாக்கடையில் முக்கி சாப்பிட்றான். ஆனால் அது என்ன புரியல. அப்படியெல்லாம் மனுஷங்க இருக்கிறாங்க. ஆனால் இது குடியும் புரிஞ்சிக்காத மக்கள் வந்து இப்படியா. அப்போ பார்த்திங்கன்னா, அவன் வந்து அவனுக்கு இருதயம் எவ்வளோ அழுக்கு படிஞ்சிருக்கும். இப்போ புரிஞ்சுக்கோங்க. அவன் எதையும் செய்வான். என்ன காரியத்தையும் துணிஞ்சு செய்யக்கூடியவனாக தான் இருந்தால் தான் அப்படி செய்ய முடியும். நம்மளாம் செய்ய முடியாது. அதனால் மனிதர்களுடைய மனசை வந்து தூய்மை வச்சுக்கணும், நல்லா வச்சுக்கணும். எல்லார் மேலேயும் அன்பு செலுத்தணும், நல்லா இருக்கணும். இதுதான் வந்து மனிதாபிமானம் இருக்கிற மனுஷன் செய்யக்கூடிய வேலை. ஓகே, சி பாய்.